ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் லாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கான கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸை மட்டும் உங்களுக்காக கோல்டன் கொஷின்ஸாக ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். லாஸ்ட் 10 இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கும். இந்த கொஷின்ஸை மட்டுமே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் இல்லை, நிறைய ஸ்கோரே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய புக்ஸில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் வந்து எந்தெந்த இயர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்ஸ்பிளைன் நியூட்டன்ஸ் 3 laws ஆஃப் மோஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 16, 19, 22, 24 இந்த இயர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து பிசிக்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் உங்களுடைய 10th சயின்ஸ் எக்ஸாமுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, எக்ஸ்பிளைன் த இமேஜ் ஃபார்மேஷன் கன்வெக்ஸ் லென்ஸ் யூஸிங் ரே டயக்ராம்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து 15, 18, 21 இந்த இயர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டயக்ராம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இதில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம்ஸ் நீங்கள் ஈஸியாக, அதாவது கரெக்டாக வரைஞ்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹோம்ஸ்லா ட்ரை ஃபார்முலா. இந்த கொஷின்ஸ்க்கான இயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 16, 20, 22 இந்த இயர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வந்து ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து நீங்கள் மறக்காமல் அக்யூரேட்டாக எழுதுனீங்க அப்படின்னாலே இந்த கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு மார்க் வந்து ஈஸியாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பேர் ரெஜிஸ்டர் இன் பேரலல் அண்ட் சீரீஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டயக்ராமும் படிச்சாக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் டயக்ராம் கொடுங்க, வித் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னால உங்களுக்கு அதிகமான மார்க் வந்து ஈஸியாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் சர்க்குலர் லூப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, 19 and 23. இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக வந்து கொடுத்துருப்போம். 6, 7 and 8 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். 3 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க 10th கொஸ்டின்ஸ், 11th and 12th எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஹியூமன் பிரெயின் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. பிரெயின் டயக்ராம் வந்து நீங்கள் வந்து டயக்ராம் கம்பல்சரி வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கான மார்க் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கான 12th கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட். 13th and 14th, 15th இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆகி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. காமனாக சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நீங்கள் வந்து டயக்ராம்ஸ் அண்ட் ஃபார்முலா இது எல்லாமே கரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாகவே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கொஸ்டின்ஸோடைய ஒன்லைன் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றதையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அதாவது கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து உங்களுடைய புக்ஸில் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, கமெண்ட்ஸில் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 20 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்து இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் கீ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா இப்போவே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய புக்ஸ்லேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.